ஒற்று மிக வேண்டிய இடங்கள்ல கண்டிப்பாக மிக வேண்டும், மிக கூடாத இடங்கள்ல மிக கூடாது. இந்த விதிகளுக்கு மாறுபட்டு நம்ம நடந்து கொண்டோம் என்றால் பொருளே மாறி போய்விடும். இதை பற்றிய ஒரு ஆழமான அறிவு வேணும் அப்படின்னா தெளிவான இதற்கு உரிய இலக்கண விதிகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றி தான் மொழி அறிவோம் பகுதியில் பார்க்க இருக்கோம். முதலாவது விதி, இரண்டாம் வேற்றுமை விரியில் இந்த ஒற்று மிகும். இரண்டாம் வேற்றுமை உருபு என்பது ஐ, உங்க எல்லாருக்குமே தெரியும். வீட்டை கட்டினேன், பூட்டை திறந்தேன், இந்த இடங்கள்ல ஒற்று மிகும். அதே சமயத்துல இரண்டாம் வேற்றுமை தொகையில் இந்த ஒற்று மிகாது. இந்த ஐ என்கின்ற உருவு மறைந்து வரும்போது ஒற்று மிகாது. வீடு கட்டினேன் என்று சொல்லும் போது வீடு கட்டினேன் என்று எழுதக்கூடாது. அதே போல பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருவும் பகனும் உடன்தக்க தொகை. நீர்த்தேக்கம், நீரை உடைய தேக்கம், அந்த இடத்தில் ஒற்று மிக வேண்டும். மூன்றாம் வேற்றுமை உருவும் பகனும் உடன்தக்க தொகை. மூன்றாம் வேற்றுமை உருவு என்பது எது? ஆல். வெள்ளிக்கிண்ணம், அதாவது வெள்ளியால் ஆன கிண்ணம். தங்கத்தட்டு, தங்கத்தால் ஆன தட்டு. இந்த இரண்டு இடங்களிலும் ஒற்று மிகுந்து வர வேண்டும். அடுத்தது நான்காம் வேற்றுமை விரியில் ஒற்று மிக வேண்டும். நான்காம் வேற்றுமை உருவு என்பது கு. எனக்கு தங்கை, பாட்டுக்கு பாட்டு, இந்த இடங்கள்ல ஒற்று மிகுந்து வரணும். அதற்கு பிறகு பெரும்பாலான சமயங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான்காம் வேற்றுமை தொகையில் ஒற்று மிகாது. பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல தங்கை கல்யாணம், தங்கைக்கு கல்யாணம் என்பதை தங்கை கல்யாணம் என்று சொல்லுகின்றோம். இன்றைக்கு நிறைய விதிகள் பார்த்தோம், உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். மேலும் பல விதிகள் இருக்கு, அதை அடுத்தடுத்த மொழி அறிவோம் பகுதிகளில் விவரமாக பார்க்கலாம்.